ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் இதுவரையிலும் யாரும் சொல்லாத சில விஷயங்கள், சில அப்டேட் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். அவன் இதை செஞ்சுட்டான், இவன் அதை செஞ்சுட்டான்னு கிடையாது. உக்ரைனுக்குள்ளே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எல்லாத்தையுமே பார்த்துடலாமா? முதல் விஷயம், ஜெலன்ஸ்கி இருக்கார் பார்த்தீங்களா, உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள். அவருக்கு ஒரு அட்வைசர் இருப்பார்ல, தம்பி இதை செய், இதை செய்யாத, இந்த நாடு இப்படி சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல அட்வைசர் இருப்பாங்கல்ல. அந்த அட்வைசர் என்ன செஞ்சிட்டார்? ரிசைன் பண்ணிட்டார். வேணாண்டா, இந்த வேலையை எனக்கு வேணாண்டா, பலவிதமான ஊழல் குற்றச்சாட்டு வருது, அங்கேருந்து இந்த பிரச்சனை வருது, இந்த வேலை வேணான்னு சொல்லிட்டு அவர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார். இது முதல் மாற்றம். அடுத்ததா, அங்கே இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் இருந்தார் பார்த்தீங்களா, அவர் திடீர்னு ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்துடுறார். அப்படி ஹெலிகாப்டர் விபத்தில் இறப்பது அப்படிங்கிறது ரொம்ப அரிதான விஷயம். ஏன்னா அந்த ஹெலிகாப்டர் அப்படிங்கிறது முற்றிலுமாக சோதிக்கப்பட்ட பிறகு தான் அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கு, அந்த இன்டர்னல் மினிஸ்டர் அப்படிங்கிறவரை சுமந்து செஞ்சிருக்கிறது. ஸோ இது விபத்துக்குள்ளானது அப்படிங்கிறது ஒரு மர்மமாகவே இருக்குது. சீக்கிரமாக அதற்கான விளக்கத்தை நாங்கள் தாரோம் அப்படின்னு சொல்லி உக்ரைனுடைய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. மூணாவதாக நடந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5 கவர்னர்ஸ், நம்ம ஊரில் சிஎம்லாம் சொல்லுவோம்ல, அப்படி 5 சிஎம்மை ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன செஞ்சுருக்காரு? தூக்கியிருக்கார். நீங்கள் வேணாண்டா, இந்த கவர்னர் பதவிக்கு நீங்கள் தயாரானவங்க இல்லாட்டி தகுதியானவங்க கிடையாதுரா அப்படின்னு சொல்லி கியூ, அதாவது உக்ரைனுடைய தலைநகரத்தினுடைய கவர்னர், சுமி, மிக முக்கியமான ஒரு இடம், சாப்ரோசியா, கர்சன் ரீஜன், அதே மாதிரி டிமிட்ரோடோஸ்க் அப்படிங்கிற ஒரு இடம், இந்த இடத்துல இருக்கக்கூடிய கவர்னர்ஸ் அப்படிங்கிறவங்க அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இது ஏன், எதுக்கு அப்படிங்கிற எந்த இன்ஃபர்மேஷனும் கிடையாது. பட் இவங்களை ஜெலன்ஸ்கி அவர்களே நேரடி உத்தரவால் அவங்களுடைய பதவியை தூக்கியிருக்கிறார். அடுத்ததா, டெப்யூட்டி மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸினுடைய டெப்யூட்டி மினிஸ்டர் ரிமூவ் பண்ணியிருக்காரு ஜெலன்ஸ்கி அவர்கள். இது எல்லாமே 7 தினங்களில் நடந்தது அப்படிங்கிறது உங்களால் நம்ப முடியுதா? சரிப்பா, இவ்வளோதான் இருக்கா விக்கி அப்படின்னு பார்த்தா இல்லை. டெப்யூட்டி மினிஸ்டர் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் கம்யூனிட்டிஸ் அண்ட் டெரிட்டரி அப்படிங்கிறவர் ரிமூவ் செய்யப்பட்டிருக்கிறார். டெப்யூட்டி மினிஸ்டர் ஆஃப் சோஷியல் பாலிசி ஆஃப் உக்ரைன் ரிமூவ் செய்யப்பட்டிருக்கிறார். டெப்யூட்டி ப்ராசிக்யூட்டர் ஜெனரல் ஆஃப் உக்ரைன் டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கிறார். டெப்யூட்டி ஹெட் ஆஃப் த ஆஃபீஸ் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் உக்ரைன் ரிசைன் செஞ்சிருக்கார். இவ்வளோ விஷயங்கள் இந்த 7 தினங்களில் மட்டும் நடந்திருக்கு. ஸோ உக்ரைனுக்குள்ளே இன்டர்னலாக ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துட்டுருக்கு. குறிப்பாக நிறைய பணம் அப்படிங்கிறது உக்ரைனுக்குள்ளே வந்துட்டுருக்கு. அதை ஊழல் செஞ்சிட்டாங்க அப்படிங்கிற பெரிய குற்றச்சாட்டு இவங்க மேலெல்லாம் வைக்கப்பட்டுச்சு. இதில் சில நபர்கள் மீது வைக்கப்பட்டுச்சு. சில நபர்கள் ஜெலன்ஸ்கி அவர்கள் தவறான முடிவை எடுக்கிறாரு, ஜெலன்ஸ்கி அவர்கள் மக்கள் மீது எந்த விதமான ஒரு கேர் இல்லாமல் இந்த யுத்தத்தை இன்னும் வழி நடத்திட்டு இருக்காரு, மக்கள் எல்லாமே கொல்ல நினைக்கிறார் அப்படின்னு சொல்லி ரிசைன் பண்ணவங்களும் இதுக்குள்ளே இருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய மாற்றத்துக்கு நடுவில் நேட்டோவுக்குள்ளே ஸ்பிளிட் வந்துருச்சுப்பா, நேட்டோ விரிசல் அடைந்து விட்டது அப்படிங்கிற ஒரு பரப்புரையை இன்னைக்கு ரஷ்யா செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 2 தினங்களுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம், போலந்தும் ஜெர்மனியும் 2 விதத்தில் மோதிட்டு இருக்காங்க. முதல் விஷயம் அவங்களுடைய பேட்ரியாட்டிக் மிசைல், இரண்டாவது விஷயம் டேங்க் அப்படின்னு சொல்லி. நீ டேங்க் கொடுக்குறியா இல்லையா ஜெர்மனி, நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி போலந்து மிரட்ட, இப்படி ஒரு ரிக்வஸ்ட் எனக்கு கிடைக்கவே இல்லை, கிடைச்சாதானப்பா நான் அதை ப்ராசஸ் பண்ண முடியும், ஏன்னா என்னுடைய லெப்பர்ட் அப்படிங்கிற டேங்க் போலந்தில் இருக்குது, போலந்து அதை உக்ரைனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, 14 பீரங்கிகள் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 14 பீரங்கிகள் கொடுப்பதற்கான ரிக்வஸ்ட் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, இன்னைக்கு அதுக்கான அப்டேட் வந்திருக்கு. ஆமாம், ரிக்வஸ்ட் எங்களுக்கு வந்திருக்கு. இதை அர்ஜென்ட் ரிக்வஸ்ட்டாக நாங்கள் ப்ராசஸ் பண்ண போகிறோம். எங்களுக்கு இதில் பிரச்சனை எதுவும் கிடையாது. பட் இந்த லெப்பர்ட் அப்படிங்கிற பீரங்கிகளில் சில பல மாற்றங்களை நாங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. இதை தான் நம்ம நோட் பண்ணணும். அமெரிக்காவாக இருக்கட்டும், இன்னும் பல நாடுகளாக இருக்கட்டும், உக்ரைனுக்கு கொடுக்கக்கூடிய மிசைல்ஸ் இல்லாட்டி வெப்பன்ஸ் அப்படிங்கிறத மாடிஃபை பண்ணி தான் கொடுக்குறாங்க. அமெரிக்கா கொடுக்க இருந்த பேட்ரியாட் மிசைல்ஸ் அப்படிங்கிறது கூட அவங்களுக்காக, உக்ரைனுக்காக மாடிஃபை செய்யப்பட்டது அப்படிங்கிறதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. உக்ரைனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பேட்ரியாட் மிசைல்ஸில் மட்டுமே ரெட் ஸ்ட்ரைப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஜெர்மனியும் அதே வார்த்தை சொல்லியிருக்கும் போது ஏதோ ஒரு மாற்றத்தை லெப்பர்ட் அப்படிங்கிற அந்த டேங்கில் செய்ய போகிறாங்க. இல்லாட்டி முக்கியமான கம்போனன்ட்ஸ் அப்படிங்கிறத ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செய்திடக்கூடாது, யாருக்கும் தெரியாமல் அதை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி கூட யார் நினைக்கலாம், ஜெர்மனி நினைக்கலாம். அதற்கான பேச்சுவார்த்தையில் எல்லாமே ஈடுபட்டு வருகிறார்கள். அடுத்ததாக நேட்டோவினுடைய சீஃப் தான் புட்டின் அவர்கள். இந்த யுத்தத்திலிருந்து மாற போகிறாரா, வேண்டான்னு வைக்க போகிறாரா, அவருடைய மனசு ஏதாவது மாறி இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி நேட்டோ சீஃபிடம் கேட்கப்படுகிறது. அதுக்கு நேட்டோ சீஃப் அவர்கள் சொல்கிறாங்க, வாய்ப்பு இல்லை ராஜா, அவர் மைண்டில் இது வரைக்கும் எந்த மாற்றமும் எங்களால் பார்க்க முடியல, அவர் மாறவே இல்லை, அவர் என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா அதுதான் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறாரு. சரிப்பா, புட்டின் அவர்கள்ட்டவே நேரடியாக கேட்டலாமே, யுத்தத்துக்கு தேவையான ஆயுதங்கள் எல்லாமே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எங்ககிட்ட எல்லாத்துக்கும் தேவையான ஆயுதங்கள் இருக்குது, எவ்ரிதிங், எங்ககிட்ட எனஃப் ஃபார் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ எல்லாத்துக்கும்னா ஒருவேளை அணு ஆயுதம் எல்லாத்தையும் அவர் இன்க்ளூட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அதே புட்டின் அவர்கள் இன்னொரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க, மக்களுக்கு தேவையான மருந்துகள் அப்படிங்கிறது எங்ககிட்ட கொஞ்சம் இல்லை, உண்மையை ஓப்பனாக சொல்லியிருக்கார்.
எங்ககிட்ட மக்களுக்கு தேவையான அத்தியாவசியமான இருக்கக்கூடிய மருந்துகள். ஸோ இந்த மருந்துகள் அப்படிங்கிறத நாங்களே ப்ரொடியூஸ் பண்ண பார்க்குறோம், ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். பட் முடியலை. பல உலக நாடுகள் எங்கள் மீது பொருளாதார தடை போட்டிருப்பதனாலும் பல இடங்கள் வழியாக எங்களுடைய பொருட்களை ஏற்றுமதி செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்றதுனாலையும் நாங்கள் என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, இந்த மருந்துக்காக காத்திருக்க வேண்டியதாக இருக்குது. சீக்கிரமாக அதற்கான சொல்யூஷனை நாங்கள் உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையும் தெரிவித்திருக்கிறார் புட்டின் அவர்கள். அடுத்ததா என்ன, உங்ககிட்ட ஆயுதங்கள் இருக்குன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் எங்ககிட்டையும் கேஸு கச்சா எண்ணெயெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி உக்ரைன் சொல்லியிருக்காங்க. இந்த விண்டரை சமாளிப்பதற்கும் விண்டருக்கு பிறகுக்கும் தேவையான எல்லா விதமான கேஸ், கோல் மற்றும் பெட்ரோலியம் எல்லாமே எங்ககிட்ட இருக்குப்பா, அதனால் யாரும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி உக்ரைன் அரசாங்கம் இன்று அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அடுத்ததா யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட், சவுத் ஆப்பிரிக்கா உள்ள வருவாங்க அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. ஆல்ரெடி இந்த யுத்தம் தொடங்கும் போதே இங்கே இருக்கக்கூடிய ஃபாரின் மினிஸ்டர், ரஷ்யாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர்லாம் எங்கே போயிருந்தாங்க அப்படின்னா ஆப்பிரிக்காவுக்கு போயிருந்தாங்க, சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போயிருந்தாங்க. இப்போ சீனாவும் ரஷ்யாவும் சேர்ந்து செய்யக்கூடிய ராணுவ ட்ரில்லில் சவுத் ஆப்பிரிக்கா சொல்லிட்டாங்க நானும் வரேன், இது ஒரு ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போனாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, மேற்குலக நாடுகள், அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாருமே இவ்வளோ நாள் சவுத் ஆப்பிரிக்கா இப்படி ஒரு முடிவு எடுக்கலை, இப்போ இந்த சீனா ரஷ்யா கூட இணைய போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய நடுநிலைமை அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதை பற்றி நாங்கள் டீட்டெயிலாக விசாரிச்சுட்டு இருக்கோம், ஏன் சவுத் ஆப்பிரிக்கா இப்படி ஒரு முடிவை எடுத்தாங்க அப்படிங்கிறத விசாரிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சவுத் ஆப்பிரிக்காவின் மீதும் இப்போது யாருடைய பார்வை விழப்போகுது, மேற்குலக நாடுகளுடைய பார்வை விழப்போகுது. இந்த ஆப்பிரிக்க நாடுகள் திடீர்னு பார்த்தா ரஷ்யாவுக்கு ஆதரவாக போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் யாருக்கு இருக்குது, அந்த மேற்குலக நாடுகளுக்கு இருக்குது. அதனால் இன்றைக்கி ஐரோப்பிய ஒன்றியத்தை சார்ந்த தலைவர்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்களுடைய ஃபண்டு, நாங்கள் நல்லது செய்யணும்னு நினைக்கிற ஃபண்டில் 40% யாருக்கு போகுது தெரியுமா, ஆப்பிரிக்காவுக்கு தான் போகுது. அப்படிப்பட்ட ஆப்பிரிக்கா எங்களுக்கு எதிராக வந்துருமா, எங்களுக்கு எதிராக ஏதாவது செஞ்சிருவாங்களா, செய்ய மாட்டாங்க. 40% ஃபண்ட் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். நீ கொடுக்கறது 40% ஃபண்டு, ஆனால் அங்கேருந்து நீங்கள் எடுக்கிறது எவ்வளோ பெரிய வளங்கள் தெரியுமா? ஏங்க வேறு எதுவுமே இல்லைங்க. இந்த டிஆர் காங்கோ அப்படிங்கிற ஒரு இடத்துல 2 தினங்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வைரல் ஆகுது. 2 கல்லை உரசுனா அங்கே என்ன நடக்குது, எலக்ட்ரிசிட்டி வருது, எலக்ட்ரிக்கலி சார்ஜ் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எங்கேருந்து எடுத்துகிட்டு இருக்கீங்க? இதே மாதிரி ஆப்பிரிக்கா, சொமாலியா, எவ்வளோ இடத்துல இருந்து எவ்வளோ வளங்களை திருடி இருக்கீங்க. ஆப்பிரிக்க கண்டம் அப்படிங்கிறது ஏதோ ஏழ்மையான கண்டம்லாம் கிடையாது. உண்மையிலேயே சொல்கிறேங்க, இந்த உலகத்திலேயே ரொம்ப சூப்பராக நிறைய இயற்கை வளங்கள் கொண்ட ஒரு நாடு, அந்த நாடுகளை உள்ளடக்கிய ஒரு கண்டம் அப்படின்னா அது ஆப்பிரிக்க கண்டம் தான். ஆனால் அதை மேற்குலகங்கள் எப்படி மாற்றிட்டாங்க, வளங்களை சூறையாடுவதற்காக அதை ஒரு ஏழ்மையான நாடாக மாற்றி அதிலிருந்து வளங்களை வேட்டையாடி கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக இன்னொரு அறிவிப்பு, டூம்ஸ்டே க்ளோக் அப்படிங்கிறது 90 செகண்ட்ஸ் டு மிட்நைட் அப்படிங்கிற ஒரு செட்டிங்ஸுக்கு மாற்றி வச்சிருக்காங்க. இந்த டூம்ஸ்டே க்ளோக் அப்படின்னு சொல்கிறது உலகம் அழிய போகிறது அப்படிங்கிறதை குறிப்பிடுவதற்கான ஒரு க்ளோக். 2020 ஐ திங்க் அந்த டைமில் வந்து கொரோனா ரொம்ப பெரிய அளவில் இழப்புகள்லாம் வரும்போது இந்த மிட்நைட்டுக்கான டைம் அப்படிங்கிறத 100 செகண்ட்ஸ்னு சொல்லி வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ ரஷ்யா உக்ரைன் போர் வருவதனாலும் அந்த போர் நடந்துகிட்டே இருக்கிறனாலையும் அது ஒரு அணு ஆயுத போராக வெடிக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஐயம் இருப்பதனாலையும் அதை என்ன செஞ்சுருக்காங்க, 90 செகண்ட்ஸாக குறைச்சிருக்காங்க. இன்னும் ஒரு யுத்தம் இன்னும் வீரியம் அடைகிறது என்றால் இது குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. துருக்கி, அட போடா ஃபின்லாண்டு, ஸ்வீடன், நீ நேட்டோவில் சேர்றதெல்லாம் என்னால் ஏற்றுக்கிட முடியாடா, உங்களோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு எனக்கு பிடிக்கல, போ பிற வந்து பேசிக்க அப்படின்னு சொல்லி காலதாமதம், அதாவது இன்னும் எவ்வளோ நாளைக்கு பிறகு நம்ம பேச போகிறோங்கிறதெல்லாம் தெரிவிக்காமலேயே ஸ்வீடன், ஃபின்லாந்து கூட துருக்கி பேசுவதை நிறுத்தி விட்டார்கள். ஸோ ஸ்வீடனும் ஃபின்லாண்டும் ஒன்றாக நேட்டோவில் இணைவது அப்படிங்கிறது தடுக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை இனிமேல் ஃபின்லாண்டு மட்டும் நேட்டோவில் இணைவதற்கான அந்த முயற்சியில் ஈடுபடலாம். கடைசி அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெர்மனி தான். பொதுவாக இப்போ ஜெர்மனிக்கான ப்ரெஷர் அப்படிங்கிறது உயர்ந்து வருகிறது. லெப்பர்ட் அப்படிங்கிற அந்த டேங்குக்கான அந்த ப்ரெஷர் தான். கூடுதலாக போலந்து அந்த டேங்குகளை அனுப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஜெர்மனி என்ன செய்ய போகிறாங்க, முடிவுகள் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது உலக நாடுகளை எதிர்பார்க்கிறார்கள். ஜெர்மனி மறுபடியும் முரண்டு பிடிச்சாங்கன்னா நாட்டோக்குள்ள உண்மையான விரிசல் வந்துவிடும் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. ஸோ ஓவராலாக நிறைய செய்திகள் சொல்லியிருப்பேன். இந்த செய்திகள் நம்ம சேனலில் தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் கேள்விப்படுறீங்க அப்படின்னா ஒரு லைக், உங்களுடைய கருத்துக்கள் அதே மாதிரி உங்கள் நண்பர்களிடமும் பகிரலாம். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.